ஆக்கு திசுவினுடைய வகைப்பாடு. அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்கு திசுக்களை 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. நுனி ஆக்கு திசு, இடை ஆக்கு திசு, பக்க ஆக்கு திசு. அதாவது இப்ப ஆக்கு திசு வந்து தாவரத்தோட எந்த பகுதியில அமைஞ்சிருக்கோ அந்த பகுதியை வச்சு அதோட இருப்பிடத்தை வச்சு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இப்ப நுனி பகுதியில் அமைந்திருந்துச்சுன்னா நுனியாக்கு திசு, இடைப்பகுதினா இடையாக்கு திசு, பக்கவாட்டுல அமைந்திருக்குச்சுன்னா பக்க ஆக்கு திசு அப்படின்னு சொல்லலாம். இப்ப முதல்ல நுனி ஆக்கு திசு, அதாவது எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல்னா நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. முதல்ல வேர், தண்டு மற்றும் கிளைகளின் நுனிகளில் நுனி ஆக்கு திசு காணப்படுகிறது. எங்கெங்க காணப்படும்? வேர் பகுதியோட நுனியில, தண்டு பகுதியோட நுனி, இல்லைன்னா கிளைகளோட நுனி பகுதியில. தாவரத்தின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு இதுவே காரணமாகும். நுனி ஆக்கு திசு 3 பகுதிகளை கொண்டது. அதாவது தாவரங்கள் வந்து நீள்போக்குல வளர்ச்சி அடையுது, மேல் நோக்கி நீளமா வளர்ந்துட்டே போகுது இல்லையா, அதற்கு இந்த நுனியாக்கு திசு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது நுனி பகுதியில காணப்படுது. மேலும் இந்த நுனியாக்கு திசுல வந்து 3 பகுதிகள் வந்து இருக்கு. என்னென்ன பகுதின்னு பார்ப்போம். புரோட்டோடெர்ம், புரோகாம்பியம் மற்றும் தள ஆக்கு திசு. அதாவது புரோட்டோடெர்ம் அப்படின்னா புரோட்டோடெர்ம் புறத்தோல் திசுவையும், புரோகாம்பியம் முதல் நிலை வாஸ்குலர் திசுக்களையும், தள ஆக்கு திசு புறணி மற்றும் பித் ஆகியவற்றையும் உருவாக்குகின்றன. அதாவது நுனியாக்கு திசுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோடெர்ம் அப்படின்றாங்க. புரோட்டோடெர்ம்னா என்னன்னா புறத்தோல் இருக்கு இல்லையா, அந்த புறத்தோல் செல்களை உருவாக்குது. புரோகாம்பியம் அப்படின்னா என்னன்னா முதல் நிலை வாஸ்குலார் கற்றைகள், சைலம், புளோயம் இந்த மாதிரியான செல்கள்லாம் இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றையை வந்து உருவாக்குது. தள ஆக்கு திசு அப்படின்னு பார்த்தோம்னா புரணி, பித் இந்த பகுதிகளை வந்து உருவாக்குது. ஒரு தாவர செல்லுல இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆக்கு திசுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இடை ஆக்கு திசு, அதாவது இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இடை ஆக்கு திசு கணு பகுதியில் காணப்படுகிறது. இது ஒரு வித்திலை தாவரங்களில் தெளிவாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தா புற்கள், அதாவது கணு பகுதி இருக்கு இல்லையா தாவரங்கள்ல, தண்டு பகுதி, ஒரு மைய தண்டுல இருந்து இன்னொரு தண்டு பகுதி தோன்றும் இல்லையா, அந்த பகுதியை தான் வந்து கணுன்னு சொல்லுவாங்க. அந்த கணு பகுதியில இந்த இடையாக்கு திசு வந்து காணப்படும். இது ஒரு வித்திலை தாவரத்துல பார்த்தோம்னா தெளிவா காணப்படுது. அது வந்து எடுத்துக்காட்டு புற்கள் வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம். இவை நிலைத்த திசுக்களுக்கிடையே காணப்படுவதால் இப்பெயர் பெறுகின்றன. ஏன் இடையாக்கு திசு அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 நிலைத்த திசுக்கு இடைப்பகுதியில இந்த திசு ஆக்கு திசு காணப்படுறதுனால இடையாக்கு திசு அப்படின்னு சொல்லலாம். இவை நுனியாக்கு திசிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு இது காரணம். எப்படி நுனியாக்கு திசு நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமோ, இது இந்த கணுவிடை பகுதியோட நீட்சிக்கு இந்த இடையாக்கு திசு தான் காரணம் அப்படின்றாங்க. இதுவும் வந்து நுனியாக்கு திசுல இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தண்டு தொகுதியினுடைய நீள்வெட்டு வரைபடம். இப்போ ஒரு தண்டு இருக்குன்னா அதுல எங்கெங்க இந்த நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்கவாட்டு திசு எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப தாவரத்தோட நுனி பகுதியில காணப்படுற திசு தான் நுனியாக்கு திசு. அதனுடைய கணுவிடை பகுதிகள் இருக்கு இல்லையா, தண்டு உருவாகக்கூடிய பகுதி, அதான் இந்த கணு பகுதின்னு, அங்க காணப்படக்கூடிய திசுக்களை இடையாக்கு திசு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பார்த்தோம்னா பக்க ஆக்கு திசு. பக்க ஆக்கு திசு வந்து தாவரங்களோட பக்கவாட்டுல காணப்படுது. இப்ப பக்க ஆக்கு திசு, அதாவது லெட்டரல் மெரிஸ்டம், அதாவது தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டில் அதன் நீளச்சுக்கு இணையாக காணப்படுகின்ற ஆக்கு திசு தான் பக்க ஆக்கு திசு. அதான் சொன்னேன் ஏற்கனவே, பக்கவாட்டுல காணப்படும், அதோட நீளச்சு இருக்கு இல்லையா, அதுக்கு இணையாக காணப்படக்கூடிய ஆக்கு திசு. அதாவது வாஸ்குலார் கேம்பியம் மற்றும் கார்க் கேம்பியம், அதாவது பெல்லோஜன் ஆகியவை பக்க ஆக்கு திசுவுக்கு உதாரணம். அதாவது பக்க ஆக்கு திசுக்களால் உருவாக்கப்படுறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து வாஸ்குலார் கேம்பியமும் கார்க் கேம்பியமும். அடுத்து பார்த்தோம்னா பக்க ஆக்க திசுவானது 2ஆம் நிலை நிலைத்த திசுக்களை உருவாக்குவதன் மூலம் தண்டு மற்றும் வேரின் குறுக்கலப்பை அதிகரிக்க செய்கிறது. அப்ப இந்த பக்க ஆக்கு திசுவோட வேலை என்னன்னா, அந்த தண்டு வேர் இதோட குறுக்களவு, அதாவது அதோட பருமன் இருக்கு இல்லையா, அதை அதிகரிக்க செய்யற வேலைதான் இந்த பக்க ஆக்கு திசு. எப்படி செய்யும் அப்படின்னா 2ஆம் நிலை நிலைத்த திசுக்களை வந்து உருவாக்கும். அதாவது இதன் மூலமா உருவாகக்கூடிய செல்கள் வந்து உருமாற்றம் அடைந்து, அதாவது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உருமாற்றம் அடைந்து நிலைத்த திசுக்களை உருவாக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான நிலைத்த திசுக்களை உருவாக்குறது மூலமா தண்டு வேர் இதோட குறுக்களவு வந்து அதிகரிக்க செய்யுது. இதான் இதனுடைய பணி. தண்டு தொகுதியின் நீள்வெட்டு தோற்றம். பொதுவாக தாவர அமைப்பியல் என்பது தாவர பகுதிகளை வெட்டி அவற்றின் உள்ளமைப்பை நுண்ணோக்கி மூலம் ஆய்வு செய்தலை குறிக்கும். இவ்வாறாக தாவரத்தின் உள்ளமைப்பை அறிவதன் மூலம் பல்வேறு திசுக்களை பற்றி அறிய முடிகிறது.
இவ்வாறு புற அமைப்பியலின் அடிப்படையில் அமைப்பு மற்றும் செயல் ஆகியவற்றில் ஒத்து காணப்படுகின்ற செல்களால் ஆன ஒரு தொகுதியே திசுவாகும். ஒவ்வொரு திசுவும் ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்கிறது. இத்தகைய திசுக்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். அவைகள் ஆக்கு திசுக்கள், மற்றொன்று நிலைத்த திசுக்கள். ஆக்கு திசுக்களின் வகைப்பாடு, அதாவது ஆக்கு திசுக்கள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆக்கு திசுக்கள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று நுனியாக்கு திசு, இரண்டாவது இடையாக்கு திசு, மூன்றாவது பக்க ஆக்கு திசு. நுனியாக்கு திசு என்றால் ஆங்கிலத்தில் ஏபிக்கல் மெரிஸ்டம் என்று கூறுகிறோம். இடையாக்கு திசு என்றால் இன்டர் கேலரி மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசு என்றால் லேட்டரல் மெரிஸ்டம். முதலில் ஏபிக்கல் மெரிஸ்டம், அதாவது நுனியாக்கு திசு. இவ்வாறு இவைகள் வேர்த்தண்டை கிளைகளின் நுனியில் நுனியாக்கு திசு காணப்படுகிறது. தாவரத்தின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு இதுவே காரணம் என கருதப்படுகிறது. இவ்வாறு காணப்படும் இந்த நுனியாக்கு திசு 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று புரோட்டோடோம், புரோகாம்பியம், மூன்றாவது தல ஆக்கு திசு. இவ்வாறு புரோட்டோடோம் புறத்தோல் திசுவையும், புரோகாம்பியம் முதல் நிலை வாஸ்குலார் திசுக்களையும், தல ஆக்க திசு புரணி மற்றும் பித் ஆகியவற்றையும் உருவாக்குகின்றன. இவைகள்தான் நுனியாக்கு திசுவினுடைய பணிகளாக கருதப்படுகிறது. அடுத்ததாக இன்டர் கேலரி மெரிஸ்டம், அதாவது இடையாக்கு திசுக்கள். இந்த இடையாக்கு திசு கணு பகுதியில் காணப்படுகிறது. இது ஒருவித்தலை தாவரங்களில் தெளிவாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நம் புற்களை கூறலாம். இவ்வாறு இவை நிலைத்த திசுக்களுக்கிடையே காணப்படுவதால் தான் இப்பெயர்களை இவை பெற்றுள்ளன. இவை நுனியாக்கு திசுக்களில் இருந்து உருவாக்கப்படுகிறது. எனவே கணு பகுதியின் நீட்சிக்கு இதுவே காரணமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக 3வது வகையான திசு ஆக்கு திசு என்னவென்றால் பக்க ஆக்கு திசு, அதாவது லேட்டரல் மெரிஸ்டம் ஆகும். இவையே பக்க ஆக்கு திசு என அழைக்கப்படுகிறது. இந்த பக்க ஆக்கு திசு தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டில் அதன் நீளச்சுக்கு இணையாக காணப்படுகின்ற ஆக்கு திசுவானது பக்க ஆக்கு திசு என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு வாஸ்குலர் கேம்பியம் மற்றும் கார்க் கேம்பியம் ஆகியவை இந்த பக்க ஆக்கு திசுக்களின் உதாரணங்களாக கருதப்படுகிறது. இந்த பக்க ஆக்கு திசுவானது 2ஆம் நிலை நிலைத்த திசுக்களை உருவாக்குவதன் மூலமாகவே இவை தண்டு மற்றும் வேரின் குறுக்களவை அதிகரிக்க செய்கிறது. இவைகள் நியூக்ளியஸ் மற்றும் சைட்டோபிளாசம் ஆகும். இவைகளே தண்டு தொகுதியின்